மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய பாத எரிச்சல், கால் பாதங்களில் வரக்கூடிய வெடிப்பு, கால் ஆணி, இந்த மாதிரி பிரச்சனை, கால் பாதங்களை நம்ம எப்படி இயற்கையான முறையில் பராமரிக்கலாம்? அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக கால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதை தொடர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கு, நமக்கு பிளட் சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். இதை தாண்டி பார்த்தோம்னா கிளைகோசூரியா அப்படின்ற கண்டிஷன், யூரின் போகும்போது அதிகமான சர்க்கரை நமக்கு வெளியேறக்கூடிய கண்டிஷன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுதான் நமக்கு என்னன்னா கால் பாதங்கள்ல ரொம்ப எரிச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம். இந்த டயபெட்டிக் நியூரோபதியில அதிகமா நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது. நரம்புகள் பாதிப்பு அப்படின்னு சொன்னா கால் பாதங்கள்ல அதிகமான ஒரு எரிச்சல் வர்றத நம்ம பாக்குறோம். இது எப்படின்னா, காலை தரையிலே வைக்க முடியலைங்க, ரொம்ப குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க. சில நேரம் எரிச்சல் ரொம்ப மைல்டா இருக்கும், இல்ல சில நேரம் அதிகமான எரிச்சல் கூட எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கால் பாதம் முழுவதுமே வெடிப்பு அதிகமா இருக்கும், குதிகால்ல அதிகமான வெடிப்பு இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல அதுல இருந்து வெடிப்பு ரொம்ப ஆழமாக இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கும். இதனுடைய வேதனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நிக்க முடியல, கொஞ்ச நேரம் நின்னா கூட கால் பாதங்கள்ல ரொம்ப எரிச்சல், வலி, குதிகால்ல நின்னு கிச்சன்ல கூட சமைக்க முடியல. இது ஆண்களுக்குமே நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி வெடிப்புகள் வருவதற்கு காரணம் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னரே சொன்ன கால் பாதங்களை எரிச்சலா இல்ல குத்தல் வலி இருந்தா சுகர்னால இருக்கலாம். இந்த வெடிப்பு வர்றதுக்கு காரணம் அதிகமான உடல் உஷ்ணம். நம்ம உடல் ரொம்ப ட்ரையா இருக்கு, எக்ஸ்ட்ரீமா ஒரு ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா கால் பாதங்கள்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப டஸ்ட்ல நடக்கிறது, இல்ல கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலயோ, இல்ல அதிகமான வெப்பம், இல்ல நம்ம ஒரு ரஃப்பா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல வெறும் கால்களோட செப்பல் எதுவும் இல்லாம பேர் ஃபுட்ல நடக்கும்போது இதே மாதிரி வேலைகள் தொடர்பாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னா கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய தோல் பகுதி ரொம்ப ரஃப் ஆகி அதே சமயம் வறட்சியாக மாறும். வறட்சியாக மாறும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அடிக்கடி கால் பாதங்கள்ல வெடிப்புகள் ஏற்படுது. இது நிறைய பேருக்கு இந்த பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது இல்லைங்களா, இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க பித்த வெடிப்பு அப்படின்னே நம்ம சொல்லுவோம். நம்ம உடல்ல பித்தம் அதிகரிக்கும் போது வரக்கூடிய முதல் சிம்டம் என்னன்னா வறட்சி. வறட்சி நமக்கு உள்ளங்கையில உள்ளங்கால்ல கூட நிறைய பேருக்கு தெரியும். இந்த உள்ளங்கால்ல இந்த வறட்சி இருந்ததுன்னா தாங்கவே முடியலங்க, அதுவும் கைகள்ல அந்த வறட்சி இருக்கும்போது எந்த வகையான வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பாத்திரம் கழுவோ, இல்ல வீட்டுல இருக்க டிட்டர்ஜென்ட் பட்டாவோ, இல்ல நமக்கு ரொம்ப நேரம் டிரைவ் பண்றேன், அப்போ அந்த டைம்லயும் கைகள் ரொம்ப வறட்சியா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த வறட்சின்னு சொல்றது பித்தம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனை தான். அப்போ கால்கள்லயும் இதனாலதான் ஏற்படுது. இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கும் பாக்குறோம், வயதானவர்களுக்கும் கால் வெடிப்பு இருக்கு. இந்த வெடிப்புகள் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா நம்ம கால் பாதங்களை பராமரிக்கிறதுக்கு ஈஸியான வழிமுறைகள் சொல்றேன். இப்போ நம்ம உடல் உஷ்ணமோ இல்ல அதிகமான பித்தம் அதிகரிச்சு இருந்தாலோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்னன்றதை நான் சொல்றேன். பித்தம் அதிகரிச்சு இருந்தா தினமும் காலையில் நம்ம செய்ய வேண்டியது, காஃபி டீ தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பித்தம் அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்கள் உணவு முறைகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா அசைவ உணவுகள், அதுவும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணது, கிரில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப உப்போ புளிப்போ சேர்க்காமல் நம்ம சாப்பிடணும். உணவு மிதமான உணவுகள் சாப்பிடும்போது பித்தம் நமக்கு குறையும். பித்த சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய சில மூலிகைகள் இருக்கு. நம்ம அதுக்கு முக்கியமாக எலுமிச்சை ரொம்ப முக்கியம், நெல்லிக்கனி ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டாலோ இல்ல தினமும் காலையில நெல்லிக்காய் சாறு குடிச்சாவே போதும். அதனோட கொஞ்சம் தேனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தை நல்லாவே நமக்கு குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடியது. அந்த 3 தோடங்கள்லயும் பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு தேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நெல்லிக்காய் சாறுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து தினமும் காலையில குடிச்சாவே அதிகமான உடல் உஷ்ணம் பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உணவு முறையில் பித்தத்தை குறைப்பதற்கான சில வழிமுறைகள் இருக்கு. அதுதான் முருங்கை
முருங்கைப்பூ அப்படின்னு சொல்றோம். முருங்கைப்பூ நம்ம சாப்பிடும்போது அதிகமான உடல் உஷ்ணத்தை நமக்கு குறைக்கும், பித்தத்தை குறைக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க இந்த பசும் பால்ல முருங்கைப்பூவை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டு வேக வைத்து பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடணும். பனங்கற்கண்டு ஒரு 2 சிட்டிகை அளவு ஏலக்காய். ரொம்ப சிம்பிளா இது முருங்கைப்பூ கிடைக்கக்கூடிய சமயங்கள்ல தாராளமா இதை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரு நாள் சாப்பிட்டா கூட ஒரு 3-4 நாட்களுக்கு நம்ம உடல் உஷ்ணம் இல்லாமல் கண் எரிச்சல் அந்த பித்தம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு முருங்கைப்பூ பொடி வந்து கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்லயே இருக்கும். அதை வாங்கியும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 2 கிளாஸ் பால்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைப்பூ பொடி போட்டு நல்லா காய்ச்சி இதுலயே வந்து ஒரு 2 சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்றோம்னா கால் பாதங்கள்ல வெடிப்பு இருக்கா, சரி இந்த கிரீம் போடலாம், இந்த ஆயில் போடலாம், அது அப்போதைக்கு நமக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சாலும் உள்ள இருக்கக்கூடிய உஷ்ணத்தை பித்தத்தை நம்ம சமநிலைப்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு அதிகமான உஷ்ணம் இருக்கிறது குறைஞ்சி கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்பு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். இதற்கு வெளி பிரயோகமாக கால் பாதங்கள்ல அதிகமான வெடிப்பு இருக்கு, இல்ல இதனோட சேர்ந்து எனக்கு சுகர்னாலையும் டயபெட்டிக் நியூரோபதி நரம்புகள் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு வெளிப்பிரயோகமாக நம்ம என்ன பயன்படுத்தலாம்னு நான் சொல்றேன். சித்த மருத்துவத்தில் கிளிஞ்சல் மெழுகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு, வங்க விரண களிம்பு அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்கு. ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. கிளிஞ்சல் மெழுகு நல்லாவே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை வாங்கி நம்ம கால் பாதங்கள்ல வெடிப்பு இருக்கிற இடத்துல முழுவதும் ஃபுல்லா நல்லா திக்கா பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம அப்ளை பண்ணும்போதே கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்புகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக இப்போ நான் சொல்றது ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி. நம்ம உடல்ல எங்க வறட்சித்தன்மை இருந்தாலும் கால் பாதங்கள்ல வெடிப்பு இருக்கா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். கால் பாத வெடிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை பயன்படுத்தலாம்னா இப்ப நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை பொடியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வேப்ப இலை பொடி நமக்கு தேவைப்படுது. வெப்பம் இல்லை அப்படின்ற ஒரு பொருளை தான் வேப்ப இலை, அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து குறைக்கக்கூடியது. வேப்ப இலை நமக்கு தேவை, குப்பை மேனி இலை பொடி நமக்கு தேவைப்படுது. இதனோட வேறு என்ன இலை பொடி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெட்பாலை இலை பொடி. வெட்பாலையை பொறுத்த வரைக்கும் பல நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை, அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமானது வெட்பாலை. வெட்பாலை தைலம் கூட இதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். வெட்பாலை இலை நமக்கு தேவைப்படுது. 3 இலைகளையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கால் பாதங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சமா இது வந்து ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ தேவையான அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பசு வெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடும். இல்ல இது நீங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டா கூட சரிதான். ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெயும் பசு வெண்ணெயும் கலந்து இந்த 3 இலைகளோட பொடியும் சேர்த்து நல்லா கலந்துடணும். இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணீர்ல கால்களை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு, கல்லுப்பு போட்ட தண்ணீர்ல கால்களை இப்படி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, வெண்ணெய் கலந்து, இதை எடுத்து நம்ம கால் பாதங்கள்ல வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல நல்லா டீப்பா உள்ள போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடணும். இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கணும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்புகள் மறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கும். இந்த கால் பாதங்கள்ல எக்ஸிமா, அதாவது கரப்பான் நோய் பாதங்கள்லயோ இல்ல ஹீல்ஸ்ல கரெக்டா வந்து பார்த்தோம்னா இந்த குதிகால்ல ஆங்கிள் ஜாயிண்ட் லேட்டரல் சைட்ல வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு சரி பண்றதுக்கும் நம்ம இந்த வெண்ணெயில இந்த 3 மூலிகையை போட்டு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு கால் ஆணி இருக்கும். கால் ஆணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பா இருந்ததுன்னா அதற்கு சில மருந்துகள் இருக்கு. அதை வந்து நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்தலாம். கால் ஆணி களிம்பு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. அப்படி இல்லைன்னா இதை நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம், சிம்பிளா சில வழிமுறைகள் இருக்கு. இதற்கு வந்து பூண்டு தேவை. பூண்டு, மஞ்சள், வசம்பு பொடி 3ஐயும் எடுத்து நல்லா அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில கலந்து
கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சுட்டு வரணும். ஸோ ஆரம்ப காலகட்டத்துல இருக்கக்கூடிய கால் ஆணினா இதுலயே இந்த ஹோம் ரெமடிலேயே நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து பயன்படுத்தும் போது கால் ஆணி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ கால் பாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அது கால் பாதங்கள்ல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்கும். ஸோ ஓகே, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால் பாதங்களை பாதுகாப்பதற்கும் பாதங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய எளிய சித்த மருத்துவ தீர்வுகளை இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.